எஸ் வெல்கம் டு எட் another ஜர்னல் வீடியோ அண்ட் இது நேற்று நம்ம எப்பயும் வந்துட்டு சிஎஃப்டியோட லைவ் ஸ்ட்ரீம் வந்துட்டு போடுவோம். சிஎஃப்டி அகாடமியில் வந்துட்டு நம்ம லைவ் ஸ்ட்ரீம் வந்துட்டு போடுவோம். ஸோ நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் நான் என்ன தப்பு பண்ணேன் அண்ட் ஆல்சோ லைக் நேற்று டேயோட ப்ரைஸ் ஆக்ஷன் நேற்று டேட்டோட ஜர்னல் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஐ ஹேட் அ லாஸ் இன் த ஸ்ட்ரீம், ஐ ஹேட் அ வின் ஆஃப்டர் தேட். ஸோ இட் வாஸ் அ பாசிட்டிவ் டே ஆஃப் அரௌண்ட் $100+ பட் நான் நேற்று என்ன லைவ்ல தப்பு பண்ணேன்றதை வந்துட்டு நம்ம இந்த ஜேர்னலில் வந்துட்டு சம்மரைஸ் பண்ண போகிறோம். இப்போ டேட் வந்துட்டு இப்போ டைம் வந்துட்டு 6:49 AM த நெக்ஸ்ட் டே. நான் நான் அந்த போஸ்ட்டில் சொன்ன மாதிரி இப்போ ஏஷியன் செஷனில் உட்காந்து ஜேர்னல் பண்ணுறத நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் திஸ் மோஸ்ட்லி ஸ்டேஸ் வித் மீ அண்ட் அதனால தான். அண்ட் யாருக்கும் தெரிலனா நான் சிஎஃப்டி அகாடமி சேனலில் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். ஸோ லைவ் ஸ்ட்ரீமோட ஷெடியூல் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சிஎஃப்டி அகாடமியோட எக்ஸ் பேஜ் இல்லைனா வந்துட்டு என்னோட டிஸ்கார்டில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட அப்டேட்ஸ் வந்துட்டு மாறும். பிகாஸ் வீக்லி ஷெடியூல் வந்துட்டு மாறும். அண்ட் திஸ் இஸ் அ பர்டிகுலர் லைவ் ஸ்ட்ரீம் நேற்று நம்ம பண்ணது. I'll keep that aside for now. அண்ட் அப்படியே வந்துட்டு நேற்று இது தெரியணும்னா உங்களுக்கு நேற்று டிஸ்கார்டில் என்ன நடந்துச்சுன்றது வந்துட்டு தெரியணும். ஸோ இது என்கியோட மந்த்லி சார்ட். இது நேற்று ஏஷியன் செஷன் அரௌண்ட் இந்த டைம் வந்துட்டு நான் 9 மணிக்கு போட்டிருந்தேன். நேற்று 9 மணி காலையில் வந்துட்டு போட்டிருந்தேன். that higher time frame I'll be looking for in the particular raw liquidity which is all time highs. பட் ஆனால் லோவர் டைம் ஃப்ரேமுக்கு போகிறப்ப ப்ரைஸ் வந்துட்டு ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் ஃப்ளோ இருந்தால் கூட இந்த சிபியில் வந்து இப்போ ப்ரைஸ் ரீப்ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து we could expect a lower ப்ரைஸ் ஆக்ஷன்ன்றது தான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும், ஆனால் எவ்வளோ தூரம் கிடைக்குன்னு சொல்லிட்டு தெரியாது. நான் அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன் கிளியராக. அண்ட் ப்ரைஸ் வந்துட்டு இந்த செட் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ், பிகாஸ் இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில் தான் இந்த செல்சியல் லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கான அந்த மூவ்க்கு காரணமாக இருந்துச்சு. ஸோ இந்த செட் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த செட் ஆஃப் அப் க்ளோஸ் கேண்டில் இஸ் ஆர் பிரேக்கர் அண்ட் அ க்ளீன் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நான் பேர் வந்துட்டு ரொம்ப சொல்லி மென்ஷன் பண்ணணும்னு விரும்பலை. பட் இது இஸ் அ பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அங்கேருந்து ப்ரைஸ் அழகாக சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த எஃபிஜிக்கு ப்ரைஸ் ரீப்ரைஸ் பண்ணிடுச்சு சிபிக்கு. ஸோ அங்கேருந்து உடனே அதை பிரேக் பண்ணலைன்னா இட் குட் சென்ட் ப்ரைஸஸ் லோவர்ன்றது தான் வந்துட்டு என்னோட ஒரு பேசிக் ஐடியாலஜியாக வந்துட்டு இருந்துச்சு. சார்ட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதே டெய்லி சிபி தான் இங்கே. நான் எதையுமே வந்துட்டு மாற்றலை. ப்ரைஸ் வென்ட் இன்சைட், வி ஹேட் அ க்ளீன் ரிவர்சல் ஆஃப்டர் தேட். இந்த ரிவர்சல் வந்துட்டு நான் உண்மையிலே இவ்வளோ இந்த சிபிக்கு வந்துட்டு உண்மையிலே நான் இந்த ரிவர்சல் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அண்ட் ப்ரைஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் இயரோட லோஸ் கீழே வந்துட்டு பெருசாக க்ளோஸ் ஆகலை. நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோன்றதை வந்துட்டு பார்க்கலாம். ஸோ எஸ், கோயிங் இன் டு த டே எஸ்டர்டே ஐ டென்ட் ஹாவ் அ கிளியர் ரீட் ஆன் பைஸ் பிகாஸ் இந்த லோஸ் டு த ஹைஸ் வாஸ் அவர் டீலிங் ரேஞ்ச். அண்ட் நான் இவ்வளோ டீப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். தேட் இஸ் ஒன் மிஸ்டேக் விச் ஐ டிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ என்னோட மாடல் ஃபார்ம் ஆன அந்த செகண்டில் எக்ஸாக்டாக இங்கே ஐ ஃபம்பிள்ட் அன் என்ட்ரி. தேட் வாஸ் அன் அதர் மிஸ்டேக். அண்ட் ஆல்சோ நான் சொல்லியிருந்தேன் தேட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு சிபி 1 ஹவரில். ஸோ இந்த சிபிக்குள்ளே போனோடனே வி குட் பி எக்ஸ்பெக்டிங் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். பட் எனக்கு பெருசாக ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் மேலே வந்துட்டு நம்பிக்கை இல்லை. அட்லீஸ்ட் வந்துட்டு என்கியூ கூட. அந்த ஒரே காரணத்தினால ஐ வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் அ டீப்பர் ரீட்ரேஸ்மெண்ட். வந்துட்டு நான் அந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்துட்டு போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேட் ஐ மென்ஷன் தேட் we have stacked gaps here, so this could be a pretty clean drawn liquidity is what I told. And also we have an order block right here that happens to be within this optimal trade entry zone அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். that could have been an easy draw, but price got into the busy, drop lower into இந்த சிபி அண்ட் இப்போ வந்து இந்த பிசியில் இருக்குது. இப்போ அடுத்த ட்ரா ஐ எம் நாட் ரியலி ஷுர். ஆல்சோ இது வந்துட்டு மந்த்லியோட க்ளோசிங் லாஸ்ட் ட்ரேடிங் டே. மந்த்லி கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு லாஸ்ட் ட்ரேடிங் டே. அண்ட் மந்த்லியில் ஐ ஹாவ் ஆல் தீஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் ஹியர். இந்த 2 வால்யூம் இம்பேலன்ஸ் ஆர் யூ வாண்ட் கால் இட் அஸ் அ நியூ மந்த் ஓப்பனிங் கேப். ப்ரைஸ் வந்துட்டு கரெக்டாக அதுக்கு கீழே இருக்குது.
And also what prices did here, I'm not really comfortable because it could send prices lower. Open வந்துட்டு பெருசா இல்லை, ஐ மீன் கீழே வீக்ஸ் வந்துட்டு பெருசாக ஃபார்ம் பண்ணல. ஸ்ட்ரெயிட் ஹை ப்ரைஸஸ். இது ஒரு வீக்லி கேண்டில், அதோட ஹைஸை ஸ்வீப் பண்ணியிருக்கு. டெய்லியில் வந்துட்டு அது ஒரு ப்ராப்பர் சிபி நல்ல ரியாக்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்கு. டெய்லியில் இட் கான் இன் டு திஸ் சிபி, தேர் ரைட் தேர் டேப்ட் இட், ஃபெல் ஷார்ட். அண்ட் இப்போ அடுத்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் would be இந்த பர்டிகுலர் ஆர்டர் பிளாக். ஸோ 6 hour டைம் ஃப்ரேமில் என்னோட மாடல் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. நான் என்னோடய மாடல் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமேலும் ஐ ஃபம்பிள்ட் அ ட்ரேடர்ஸ் விச் சம்திங் ஐம் நாட் ரியலி ப்ரவுட் ஆஃப். பிகாஸ் லாஸ் எடுக்கிறது பெருசே கிடையாது. பட் என்னோட மாடல் ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல நான் ஹெசிடேட் ஆனேன் என்ட்ரு ஆகிறதுக்கு. நான் அதை மட்டும் தான் சொல்கிறேன். எஸ்எல் எடுத்தது பிரச்சனையே இல்லை, பிகாஸ் ஐம் சிக்னிஃபிகண்ட்லி அப் ஃபார் திஸ் வீக். அண்ட் ஈவன் ஐ ஹாவ் லைக் வின்னிங் ஸ்ட்ரீக் ஃபார் திஸ் வீக். வின்னிங் ஸ்ட்ரீக் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேஸ், வின்னிங் டேஸில் ஹேவ் ஸ்ட்ரீக். ஸோ அது எனக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. என்னோட பர்டிகுலர் 6 hour மாடல் ஃபார்ம் ஆகியும் அதை ஃபம்பிள் பண்ணுன்றது தான் வந்துட்டு என்னோட ஒரு ஒரு சின்ன வருத்தம். ஆல்சோ லைக் வந்து இது 4 hourலேயும் வந்து ஒரு க்ளீன் செல் மாடல், ரேஞ்ச் கன்சாலிடேஷன், ரேஞ்ச் ஸ்வீப் அட் அரவுண்ட் லண்டன், ப்ராப்பர் செல் ஆஃப் லண்டன் ரிவர்சல். இங்கே என்ன நான் தப்பு பண்ணேன், லைக் வாட் ஐ குட் ஹவ் டன் பெட்டர்ன்றது, வி ஹேட் தி சிபி, இந்த ஒரு சிபி, வி ஹேட் தி சிபி. லைவ்ல இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தட் ப்ரைஸ் வந்து உள்ளே போயிட்டு ரியாக்ட் ஆச்சுனால் I'll be expecting ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஷார்ட்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம், ப்ரைஸ் வாஸ் பிலோ அண்ட் என் டாக். இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து ஒரு என் டாகுக்கு கீழே சப்போஸ் ட்ரேட் ஆகிருச்சுன்னா, that's a sign that, I mean that's a இயர்லி சைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ that's a yearly sign that ப்ரைஸ் வந்துட்டு கீழே தான் போக போகிறான்னு சொல்லிட்டு. கீழே வி ஆல்சோ ஹேட் அன் அதர் என் வாக். அவன் அந்த அதர் என் வாக் போலனா கூட வி ஹேட் திஸ் ரேஞ்ச் ஆஃப் 2 என் வாக்ஸ். ஸோ அதோட மிட் பாயிண்ட்டுக்காச்சும் அட்லீஸ்ட் வந்துட்டு போயிருப்பான். அப்படி இல்லைன்னா கூட நமக்கு ஆர்லியில் வந்துட்டு ஒரு தெளிவான ட்ரா இருந்துச்சு. that was a ட்ரா, நம்மளோட டெவில்ஸ் மார்க் அது. there is no விக்ஸ் டு திஸ் பர்டிகுலர் அப் க்ளோஸ் கேண்டில். அங்கேருந்து நம்ம ட்ரேட் ஷார்ட் பண்ணியிருந்தா கூட that would have been at least an 100 point trade. நமக்கு இவ்வளோ லோஸ் வரைக்கும் போயிருப்பானான்றது we have no idea. பட் அட்லீஸ்ட் அந்த லோஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி we had this particular H1 கேண்டிலோட சிபி, பிகாஸ் இட் வாஸ் அ ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேட். இது ரீட்ரேஸ்மெண்ட்டாக ரிவர்சலாக பக்கா ரிவர்சலான்றது வந்துட்டு கண்டிப்பாக சொல்லியிருக்க முடியாது யாராலையுமே. ஈவன் இங்கேருந்து அவன் ரீட்ரேஸ் ஆக போகிறான், ரிவர்ஸ் ஆக போகிறான்னு சொல்லிட்டு யாருக்குமே பெருசாக ஐடியா கிடையாது. ஸோ this is one of those days where I didn't have enough conviction. அண்ட் லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம போய் பார்த்தோம்னா இட் வாஸ் அ ப்ராப்பர் என்ட்ரி தேர், ப்ராப்பர் எல் மாடல் என்ட்ரி தேர். எல்லாத்தையும் வந்துட்டு கார்லேட் பண்ணி பாருங்கள், எல்லாத்தையும் வந்துட்டு கார்லேட் பண்ணி பாருங்கள். ஸோ தேட் வாஸ் அ குவாட்ரண்ட் லெவல். இங்கே எக்ஸாக்டாக தேட் வாஸ் அ குவாட்ரண்ட் லெவல். H1CB எப்பயும் போல் இதை நான் 15 மினிட்ஸ்க்கு மாற்றிக்கிறேன். ஓகே, தேட்ஸ் மை எல் மாடல். இங்கே பார்த்தீங்கன்னா அழகா ப்ரைஸ் வந்து இன்ஜினியர் என்னோட சிக்னேச்சர்ஸ் இம்பார்ட்டன்ட் என்னோட மாடலே நான் இங்கே வந்துட்டு ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டேன். வி ஹேட் திஸ் க்ளீன் ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹை, இது ஆர் ஈவன் இந்த சிங்கிள் கேண்டலோட ஹை 830க்கு மேலே ஃபார்ம் ஆயிருந்துச்சு. 830யோட ஓப்பன் 830க்கு மேலே ஒரு 5 ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரைஸ் கீழே வந்துச்சு. இந்த லோ சேம் ப்ரைஸ் வந்து எடுக்கலை. எஸ்எம்டி இருந்துச்சு, அது வேறு கதை. பட் இந்த லோ சேம் ப்ரைஸ் எடுக்கலை. 830க்கு மேல் அகெயின் போயிட்டு இந்த ஹைஸை ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த H1 எஃப்இஜிக்குள்ளே போயிருக்கு. ஆனால் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹேட் ஆர் என் வாகோட லோவர் குவாட்ரண்ட்,
அந்த லோவர் குவாட்ரண்ட் ப்ரைஸ் வந்து தாக்கு பிடிக்க முடியலை. தாக்கு பிடிக்க முடியாமல் வி ஹேட் ஆர் எல் மாடல் ப்ரைஸ் உள்ளே போயிட்டு நல்ல ரிஜெக்ஷன் காமிச்சிருச்சு. ஸோ வி ஹேவ் our எல் மாடல். ஆல்சோ ஃப்ரம் our Discord I came to know that there was an SMT with ES. There was an SMT with ES. இந்த ஹைஸ் எடுத்துருச்சு, இங்கே இந்த ஹைஸ்க்கு போகல. ஸோ தட் மீன்ஸ் 1 hour சிபிக்குள்ளே வந்துட்டு ப்ரைஸ் இங்கே போகலை. 1 hour சிபிக்குள்ளே இங்கே ப்ரைஸ் போகல. ஸோ என்னோட மாடலை வந்துட்டு ஃபார்ம் பண்ணாமல் எடுக்காமல் போனது தான் வந்துட்டு நான் பண்ண தப்பு. மற்றபடி பெருசாக வந்துட்டு தப்பு கிடையாது. லாஸ் எடுத்தது தப்பு கிடையாது. ஆனால் இன்னொரு தப்பு நான் அதையும் சொல்கிறேன். இனிமேல் நான் பண்ணக்கூடாதுன்னு நினச்ச தப்பை நான் அகைன் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலேயும் இது வந்துட்டு கண்டினியூ ஆகக்கூடாது. அது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இங்கே எல் மாடல் ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ வி ஹாவ் அ ப்ரிட்டி க்ளீன் இன்வர்ஷன். சூப்பராக இன்வெஸ்ட் பண்ணிருச்சு ப்ரைஸு. இந்த இடத்துல ஐ குட் ஹவ் ஈஸிலி சோல்ட் ஷார்ட். எல் மாடல் ஹைஸ் அந்த இது அந்த H1 டெவில்ஸ் மார்க். ஸோ that would have given me a 3R க்ளீன் 3R trade. that would have given me ஒரே ஒரு கான்ட்ராக்ட் வந்துட்டு நமக்கு மற்றதை ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தா கூட we have our other point of interest. ஸோ அது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தா கூட நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கலாம் எக்ஸாக்டாக இங்கே. ஸோ that would have been a 7R trade. பட் அது வந்து ப்ராக்டிகல் கிடையாது. பிகாஸ் ஹையர் டைம் ஃப்ரேமில் ப்ரைஸஸ் வந்துட்டு புல்லிஷ் கண்டிஷன்ஸில் இருக்குது. எனக்கு இந்த லோஸ் வரைக்கும் ஏன் போனான்றது இப்போ வரைக்கும் பெருசாக தெரில. இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே கன்சாலிடேட் ஆகி இருந்திருக்கலாம். பட் that's நாட் வித்தின் our ரீச். என்ன ப்ரைஸ் கொடுக்குதோ அதை தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். இது பண்ணாதான்னு சொல்லிட்டு நம்மளால் மார்க்கெட்டு எதுவும் சொல்ல முடியாது. ஸோ தேட் வாஸ் அ ப்ராப்பர் ட்ரேட் விச் ஐ ஃபம்பிள்ட் அப்பான். அது நான் எடுக்கலை. 9:30 ஓப்பனுக்கு ப்ரைஸ் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. அதை நான் எடுக்கலை. ஏன் எடுக்காமல் போனேன் அப்படின்னா அதுக்கான ரீசன் இஸ் I'll show you. பிகாஸ் இனிமேல் இது நடந்துடுச்சு. இனிமேல் இது நடக்கக்கூடாது. அந்த ஒரே ரீசனுக்காண்டி தான் நம்ம வந்துட்டு ப்ரைஸை படிக்கிறது. NVIDIA was the reason. NVIDIA was the reason. So NVIDIA was opening at a 6% gap up. ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு ப்ரீவியஸ் ஓப்பனுக்கு அரௌண்ட் 6% கேப் அப்பில் வந்து ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சு. இந்த கேப் அப் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பட் நான் வந்து அந்த ஸ்ட்ரீமில் வந்துட்டு சொல்லியிருந்தேன் தட் ப்ரைஸ் வந்துட்டு இட்ஸ் ஓப்பனிங் அஸ் 6% கேப் அப் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ நமக்கு க்ளீனாக வந்து இந்த ஹைஸ் வந்து இருந்துச்சு. அந்த ஹைஸையும் நான் வந்து அனோட்டேட் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாமே இன் லைவ் ஸ்ட்ரீம், நத்திங் இஸ் பியாண்ட் லைவ் ஸ்ட்ரீமிங்க. ஸோ நான் வந்து இதை சொல்லியிருந்தேன் தட் வந்து ப்ரைஸ் வந்து 50% அச்சு அந்த ஹைஸ்க்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு ஈஸியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அது பக்கத்தில் இருந்தாலும் தேட்ஸ் மை ட்ரா. அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் இந்த மூவ் கிரியேட் பண்ணுற டைமில் இந்த பர்டிகுலர் மூவ் கிரியேட் பண்ணுற டைமில் நான் என்கியூப் மேலே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மேலே போயிட்டு இன்னொரு சிபி வந்துட்டு இருந்துச்சு H1ல. ஸோ அது வரைக்கும் ஏதாச்சும் மேனிப்புலேட் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுதான் நான் பண்ண தப்பு. பிகாஸ் வந்து NVIDIA நமக்கு ஒரு இனிஷியல் பயஸ் புல்லிஷாக இருந்து கொடுத்தா கூட என்கியூக்கு அது ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அண்ட் ஒரு கிளாசிக் ஐசிடியோட கேப் தியரி இங்கே. ஸோ whenever price opens at a gap up, at least it comes and fills around 50%. அண்ட் அது பண்ணுச்சு. இங்கே when this ice was taken out and I saw all these, I was pretty sure that price வந்துட்டு அவன் கீழே தான் போகிறான்னு சொல்லிட்டு. இங்கே நான் இன்னொரு தப்பு பண்ணேன். I could have easily sold NQs around here. நான் 3 minute டைம் ஃப்ரேம் போயிடுறேன். It was around in the candle I was very confident. 943 candle. So 943 அரவுண்ட் ஹியர். இங்கே பர்டிகுலராக வந்துட்டு ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் அதை அவன் வந்து என்கியூ வந்துட்டு கீழே தான் போகிறான். NVIDIA வந்துட்டு கீழே தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஐ ஹேட் ஆல் தி சைன்ஸ். ப்ரைஸ் வந்துட்டு கீழே தான் போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. 50% தான் என்னோட ட்ரான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு.
ப்ரைஸ் பியரிஷாக வந்துட்டு ஷிஃப்ட் ஆயிருச்சு. திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வாஸ் another guarantee that ப்ரைஸ் வந்து கீழே தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டடி திஸ் 9:30 ஓப்பனிங் ப்ரைஸ் boom gone in. Also that's our first presentation FVG. ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் FVG ப்ரைஸ் வந்து தாக்கு பிடிக்க முடியல. இந்த ட்ரேடை நான் ஒய்எம்ல ஆன்டிசிபேட் பண்ணி தொலைஞ்சிட்டேன். அது நான் பண்ண இன்னொரு தப்பு. பிகாஸ் என்னோட ட்ரா போயிருச்சு. என்னோட ட்ராக்கு வந்து ப்ரைஸ் போயிருச்சு. அது இங்கே விஷயம் கிடையாது. என்னோட ட்ராக்கு ஈவன் கீழே வந்து ப்ரைஸ் போயிருச்சு. ஸோ that was the trade. என்னோட ட்ராக் ப்ரைஸ் போயிருச்சு. ஆனால் செம்ம சாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதே டைமில் என்விடியா கீழே புஷ் பண்ண போகிறான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நான் ஆல்சோ என்கியூ வந்துட்டு இவ்வளோ பெரிய புஷ் கொடுத்துட்டான். ஒய்எம் வந்துட்டு வாஸ் திஸ் ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸ். ஸோ ப்ரைஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகி ஏற்கனவே ஒரு பைசைட் லிக்விடிட்டியில் தான் நமக்கு ஒரு சின்ன பைசைட் லிக்விடிட்டி ஆர் இன்எஃபிஷியன்சியில் தான் வந்துட்டு ஓப்பன் ஆகியிருக்கு ப்ரைஸ். ஒரு டைனி பைசைட் லிக்விடிட்டியில் தான் வந்து அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு ஆர்டர் பிளாக் அதில் தான் வந்துட்டு ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனக்கப்புறமேலு நான் இது ஷோ இதுக்காண்டி விஷுவலைசேஷன் பர்பஸ்க்காண்டி நான் ரீப்ளே டூல் போட்டுக்கிறேன். ஓப்பன் ஆகிருக்கு அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுது. எதில் ரிஜெக்ட் பண்ணுது? மொத்தமாக வந்துட்டு ப்ரைஸ் ரிஜெக்ட் பண்ணுச்சு. இது அந்த எஃப்இஜி 3 மினிட்டோட எஃப்இஜி இந்த டைமில் ரெகுலர் டைமில் ஐஎஸ். ஸோ ரெகுலர் டைம் ஃப்ரேமில் 3 மினிட் எஃப்இஜி ஈவன் தோ வி ஹேட் அன் எண்ட் ஆக் ஹியர். ஐ வாஸ் பிரிட்டி ஷுர் தட் ப்ரைஸ் வாஸ் கோயிங் ஹியர் பிகாஸ் அந்த செல்ஸ் லிக்விடிட்டிக்கு கீழே ஈவெண்ட் ஹரைசான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஷியர் லைக் ப்ரைஸ் வந்துட்டு கீழே தான் போக போகிறான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பர்டிகுலர் எண்ட் டாக் ஹேட் அதர் பிளான்ஸ். ஸோ நான் இப்போது ஸ்டாப் லாஸை வந்து மூவ் பண்ணுவேன் இப்போ. ஓகே, ஸோ இப்போ இந்த ஹைஸில் வந்து நான் இங்கே என்ட்ரு ஆகிட்டேன். என்னோட எல் மாடல் ப்ராப்பர் எல் மாடல் பட் அ டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதே கதை தான். ஸோ வி ஹேட் ஆர் ப்ராப்பர் செல் செட்டப். இங்கே இந்த ஹைஸ் எடுத்துகிட்டு ப்ரைஸ் கேம் லோவர் க்ளோஸ் பிலோ திஸ். தேட் வாஸ் மை எல் மாடல் கன்ஃபர்மேஷன். ஐ சோல்ட் இயர் எக்ஸாக்டாக ஃபார் 2.7 hour. இந்த ஹைஸில் வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இருந்துச்சு. ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆச்சு. த நெக்ஸ்ட் கேண்டில் டு த ப்ரீவியஸ் கேண்டில் சை வி சா குட் ரிஜெக்ஷன். அண்ட் இப்போ என்னோட ஸ்டாப் லாஸை வந்து நான் இங்கே ட்ரெயில் பண்ணிட்டேன். ஸ்டாப் லாஸை இங்கே ட்ரெயில் பண்ணிட்டேன் பிகாஸ் ஐ நோ ப்ரைஸ் வந்து அங்கே வரக்கூடாது. இட் டிட் ஆல் இட்ஸ் ஜாப் தேர். ப்ரைஸ் வந்து நம்ம மேலே வரக்கூடாது பிகாஸ் இது என் டாக் கீழேயும் போயிடுச்சு. வரக்கூடாதுன்னு நினச்சேன். பட் நெக்ஸ்ட் கேண்டில் ஹிட் மை செல் அண்ட் இட் வாஸ் அக்ரெசிவ். பட் லேட்டர் ரொம்ப சாப் பண்ணக்கப்புறமேலு ஒய்எம் ஹிட் மை பட் த டார்கெட். பட் இட் வாஸ் ரியலி சாப்பி. இங்கே நான் பண்ணது என்ன தப்பு அண்ட் ஆல்சோ இங்கே ஏன் ப்ரைஸ் ஸ்டாப் ஆச்சு? ஒன்று, ப்ரைஸ் வந்து ஒரு டீலிங் ரேஞ்சோட எக்ஸ்ட்ரீமில் போய் ட்ரேட் எடுத்தேன். நான் ஓடி கீழே போயிட்டு ட்ரேட் எடுத்தேன் இந்த ட்ராக்கு போவான்னு சொல்லிட்டு. இது நான் என்னோட இயர்லி டைம்ஸில் வந்துட்டு நான் பண்ணிட்டு இருந்த மிஸ்டேக் தேட் ஒரு அசெட் கிளாஸ் வந்து லெட்ஸ் சே 2 அசெட் கிளாஸ் வந்து நான் ட்ரேட் பண்ணேன். அசெட் கிளாஸ் 1, அசெட் கிளாஸ் 2. ஓகே, அசெட் கிளாஸ் 1 வந்து நல்லா கீழே போயிடும். நல்லாவே அசெட் கிளாஸ் 1 வந்து கீழே போயிடும். அசெட் கிளாஸ் 2 வந்துட்டு 6 ஹிஸ்டராக இருக்கும். லைக் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ மெயின் டீலிங் ரேஞ்சுக்கு பக்கத்துலேயே அதோட ட்ரா இருக்கும். நான் பண்ணது முன்னாடி என்ன தப்பு பண்ணுவேன்னா, நான் இந்த ட்ராக்கு போகிறதுக்காண்டி ஒரு சின்ன எஸ்எல் வச்சு ஒரு என்ட்ரியை போட்டு ரொம்ப கம்மியான ஆர்ஆரில் வந்துட்டு நான் வந்து டிபி வந்துட்டு பண்ணுவேன். அது நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் பண்ண பெரிய தப்பு. பிகாஸ் நான் அந்த ரேஞ்சோட எக்ஸ்ட்ரீம்ஸில் போய் ட்ரேட் எடுக்கிறேன். அந்த ரேஞ்ச் லோஸில் வந்துட்டு அவன் எஸ்எம்டி கொடுத்துட்டு தாராளமாக அந்த லோஸ் எடுக்காமல் கூட போயிடுவான். எஸ்எம்டி கொடுத்துட்டு. ஸோ இங்கே வந்துட்டு அந்த ரேஞ்சை வந்துட்டு எடுத்திருப்பான். ஸோ வி ஹேவ் அன் எஸ்எம்டி ஹியர். அந்த எஸ்எம்டி கொடுத்துட்டு போயிடுவான். அண்ட் ஆல்சோ ரேஞ்ச் ஹைஸ்லேயே நமக்கு என்டர் ஆகிறதுக்கான ஒரு நல்ல
எப்படி சொல்றது? ஒரு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு மல்டிபிள் என்ட்ரீஸ் வந்துட்டு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட ட்ரேட்ஸ் வந்துட்டு போறது வந்து அட்லீஸ்ட் 50% ஆச்சு போயிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு இனிஷியல் ரன் வந்துட்டு குடுத்துரும். ஸோ தட் வில் மேக் யூ ஈவன் மோர் கான்ஃபிடென்ட் தட் பிரைஸ் வந்துட்டு இன்னும் கீழ தான் போக போறான். அந்த சைன்ஸ் வந்துட்டு ரொம்ப கிளியரா இருக்கும். அந்த 6 எப்பயுமே தயவு செஞ்சு வந்துட்டு ட்ரேடு எடுக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ ரேஞ்சோட ஃபுல் எக்ஸ்ட்ரீம்ஸ்ல போய் நான் ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ அம் கோனா ரைட் இட் இன் மை ஜர்னல். ஸோ ஐ கெஸ் தட் வாஸ் இட். ஐ வாஸ் ரைட் அபௌட் த பயாஸ் பட் லுக்கிங் அட் NVIDIA அது வந்துட்டு எனக்கு அந்த பயாஸ் மேல நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லாத காரணத்தினால நான் ஒரு முக்கியமான பியூட்டிஃபுல் செட்டப் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அது எக்ஸிக்யூட் பண்ண முடியாத செட்டப் அது பண்ண முடியாத காரணத்தினால நான் ட்ரேட ஃபோர்ஸ் பண்ணேன். ட்ரேட ஃபோர்ஸ் பண்ணி எஸ்எல் வாங்கினேன். எஸ்எல் வாங்கிட்டு ஐ ஹேட் அனதர் கிளீன் என்ட்ரி டார்கெட். I'll show you. I had another clean entry there. So இங்க if you look at price we had an SMT. நான் அப்போ சார்ட்டை விட்டு வெளியே ஐ மீன் சார்ட்டை விட்டுட்டு I was just looking at chart. I was just looking at chart. I mean charts. So இங்க we had an SMT. We had an SMT with ES and டார்கெட்ஸ் வந்துட்டு இந்த லோஸ் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவ்வளோ தூரம் கீழே வந்ததுக்கப்புறமேலே அந்த லோஸ் தான் வந்து ப்ரைஸ் போக போகிறான்றது வந்துட்டு க்ளீனாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் இங்கேயும் இந்த மிஸ்டேக் தான் பண்ணேன். பட் லக்கீலி ஐ காட் மை டிபி. லக்கீலி வந்து ஐ ஐ காட் மை டிபி அண்ட் ப்ரைஸ் வந்துட்டு இங்கே கரெக்டாக வரப்ப ஐ மீன் இங்கே வி ஹேட் அன் எஸ்எம்டி வி ஹேட் தி சேம் டாக் அண்ட் ஒரு ஹியூஜ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்துச்சு. தட்ஸ் மை எல் மாடல். ஐ டிட் என்டர். தட்ஸ் மை எல் மாடல் என்ட்ரி. என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக்கோட ஃபில் ஆர் ஓப்பன் கிட்ட பிகாஸ் இங்கே வி ஹேட் அன் இன்வர்ஷன். ஸோ இதுக்கு மேலே ப்ரைஸ் போகக்கூடாதுன்றது தான் வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஐ டிட் இட் ஃபார் அ 50 ஹேண்டில் ட்ரேட். எக்ஸாக்டாக 50 ஹேண்டில்ஸ். ஓகே அண்ட் தென் வென் ப்ரைஸ் டிட் திஸ் I did another one-on-one trade. Other one-on-one trade, I just added positions. So, 2 பொசிஷன் இது ஒரு MNQ இது இன்னொரு MNQ ரெண்டுமே என்னோட லைவ் அக்கௌண்ட்டு. ஒன்று என்னோட MFFU லைவ் அக்கௌண்ட்டு, இன்னொன்று என்னோட பிஜி லைவ் அக்கௌண்ட். MFFUல லைவ் அக்கௌண்ட்டு நான் வந்து இந்த ஒய்எம்ல எடுத்து பண்ண இந்த எஸ்எல் அண்ட் இது வந்துட்டு என்னோட ப்ளூ கார்டியனோட லைவ் அக்கௌண்ட். ஓகே ப்ளூ கார்டியனோட லைவ் அக்கௌண்ட். இது என்னன்னா இது இந்த எஃபிஜியில் போயிட்டு ரியாக்ட் ஆகி எனக்கு எல் மாடல் கொடுத்தனால ஐ ஜஸ்ட் என்டர்ட் ஆஃப் இட் லுக்கிங் ஃபார் 50 ஹேண்டில். இதுக்கு மேலே நான் பெருசாக எதுவும் பண்ண விரும்பலை பிகாஸ் I already missed a huge trade and it was an 100 handle move and when price was around here it was another 150 handle move. So expectancy of other 100 points வந்துட்டு கம்மி தான். It could go, it did it. இது வந்துட்டு போச்சு. பட் ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இவ்வளோ ஏன் போச்சுன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ we just stayed out. That's my complete journal and reflection for the day. It's already around 23 minutes of recording right here. I've imported my trades right here into Tejala. So I'm just gonna do my journaling here right now. It was okay. நான் என்னோட ப்ரைவசி போட்டுறேன். ஜிங்ஸ் ஆக விரும்பலை நான். ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வடியுதடி கண்ணே கண்ணுக்குள் நீதான் கண்ணீரே நீதான் கண்ணோடு பார்த்தால் கண்ணோடும் நீதான் என்னானதோ ஏனானதோ சொல் சொல் காதல்.
ஓகே. ஐ கெஸ் நான் ஜர்னல் வந்துட்டு நான் தனியாவே பண்ணிக்கிறேன். ஐ கெஸ் இதுதான் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் அண்ட் நான் கரெக்ட் பண்ணிக்கிற வேண்டும்னு நெனச்சது. ஐ மீன் கரெக்ட் பண்ணிக்கிற வேணும்னு நெனச்சது 2, 1 இனிஷியல் என்ட்ரிய வந்துட்டு I'll just I'll write it upon seeing the initial entry. Be even more careful because we tend to be in extreme desperation and FOMO. So at times we could not be making any clear decisions. இது 1. இது என்னோட முதல் மிஸ்டேக் which I feel I wanna correct. இன்னொன்னு never take dates with sister and இன்னும் கடைசி ரூல் never take dates in the extremes. So yes, these are all the rules which I wanted to follow next. So இதை வந்துட்டு லைவ்ல தான் நான் பண்ண போகிறேன். இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்து பார்ப்போம். பிகாஸ் ஐ நோ ஐ டிட் திஸ், ஐ ஷுட் நாட் பி டூயிங் திஸ், தீஸ் ஆர் ஆல் கில்லிங் மை கெயின்ஸ். ஸோ இனிமேல் இதை நான் பண்ணக்கூடாது. ஸோ that's something which I want to do that in the coming sessions. And I'm just gonna put it in the index charts. These are something which could be avoided for good. And that's it guys, that's my review for the particular day. இன்னைக்கு Friday last trading session. I don't know if I'll be trading or not. இப்போ கரெக்டாக 50% வந்து மாட்டிடுச்சு ப்ரைஸ். கரெக்டாக வந்து ப்ரைஸ் இப்போ 50% இருக்குது. ஐம் நாட் ரியலி ஷுர் வாட் இட்ஸ் கோனா டூ. ப்ரீவியஸ் லோஸ் வந்துட்டு இப்போதைக்கு எடுத்திருக்கு. பட் வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங் இஸ் that we have a 6-hour highs here. ரொம்ப பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் தட் ப்ரைஸ் வந்து இங்கே போகும். வேறு எதுவுமே இல்லை, வேறு எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லை. பட் லெட்ஸ் sugar baby and sugar baby, sugar baby and sugar baby, sugar baby and sugar baby, sugar baby and sugar baby. SMTயும் இருக்கு. ஸோ next immediate stop for me. So yes, that's it for this complete journal video. இது நான் பண்ண mistakes, the mistakes has been summarized here. I know what I did, so I'll try to not do whatever I did wrong here. And இங்கே அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு என்னோட டிஸ்கார்டில் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ we have a beautiful community. சப்போஸ் டிஸ்கார்டில் யாரும் இல்லைனா வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. we do our live streams every weekend at Saturday or Sunday. If எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா I'll avoid. But still, if you have any doubts, you can join here, which is completely free. And that's it for this particular video. Thank you. Until next time, stay safe.